வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குதிரைவாலி அரிசி. அதாவது இது நல்லா விளைஞ்சி நல்லா முத்தின பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு குதிரையோட வால் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் குதிரைவாலி. இது ஒரு குறுதானிய வகையை சார்ந்தது. இது சிவகங்கை, அப்புறம் திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தான் அதிகமாக பயிரிடப்படுது. இதில் என்னென்னா, இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அந்த நார்ச்சத்து எப்படின்னா, கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்துன்னு 2 இருக்குது. அந்த நார்ச்சத்துனால நம்ம குடலுக்கும் நல்லது. அதே மாதிரி இரத்த குழாயில் உள்ள கொழுப்பெல்லாம் கரைச்சி இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய் வராமல் நமக்கு தடுக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது என்னென்னா, நமக்கு இரத்த சோகை வராமல் இரத்த ஓட்டத்தை பலப்படுத்துது. அதே மாதிரி இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எலும்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இது நமக்கு நரம்பு மண்டலத்தையும் நல்லா பலப்படுத்தக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது. இதில் மற்ற அரிசிங்களை விட கார்போஹைட்ரேட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ரத்தத்தில் சுகரை வந்து உடனே டக்குன்னு அதிகப்படுத்தாமல் சீராக தான் சுகர் வந்து உடம்புல இது ஆகுது. ஸோ ரத்தத்தில் கலக்குது. ஸோ இது சுகர் பேஷண்ட்டும் நல்லா எடுத்துக்கலாம். இது நம்ம கஞ்சி, உப்புமா, அப்புறம் கிச்சடி, அப்புறம் கொழுக்கட்டை, இந்த மாதிரி எது வேணுனாலும் புலாவ், இந்த மாதிரி எது வேணுனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ இது நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு 6 மாதம் 7 மாதம் பேபிங்களுக்கு கூட இதை கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இது வந்து எல்லா மண்ணுலேயுமே அதாவது இது மண்ணில் வந்து இது என்னென்னா, எல்லா மண்ணுலேயுமே நல்லா விளையும். இது வந்து இந்த உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, உப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதில் கூட இது நல்லா விளையக்கூடியது. இது ஆடிப்பட்டத்தில் வந்து நம்ம மானாவாரியாக விதைக்கலாம். அது இல்லாமல் மானாவாரி இல்லாமல் நம்ம நாற்று விட்டு நெல்லெல்லாம் நாற்று விடுற மாதிரி இது நாற்று விட்டுட்டு அதை எடுத்து நல்லா பாத்தி போட்டு நல்லா நிலத்தை உழுதுட்டு பாத்தி போட்டு, அதாவது நிலத்தை உழுவும்போது 2-3 டைம்ஸ் உழுது நல்லா எரு போட்டு அதுக்கு பிறகு இதை நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நட்டு எடுத்தோம்னா இது வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால எல்லாருமே இதை வந்து இப்போ லைக் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து நாட்டு ரகமும் இருக்குது. இப்போ புதிய கண்டுபிடிப்புகளில் வந்து புதிய ரகங்கள்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அதிகமாக இதெல்லாம் பயிரிடுறதே இல்லை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்த பிறகு எல்லாருமே இப்போ பயிரிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு நிலம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பயிரிட்டு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். அதுக்கு அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கதிர். இதுதான் வந்து குதிரைவாலி. இது நம்ம நல்ல சாப்பாட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயி நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகி வெயிட் குறைஞ்சிரும், ரத்த ஓட்டம் சீராகும், மூட்டு வலி, முழங்கால் வலி, அப்புறம் ஜாயிண்ட் பெயின், அதான் முழங்கால் வலி, இதெல்லாம் வந்து நமக்கு நீங்கள் நரம்பு மண்டலத்துலேருந்து வயிறுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.